ஓகே, இன்னைக்கு Node.js உடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போம். முன்னாடி நம்ம ஒரு Node.js ஃபைல் எழுதியிருந்தோம், hello.jsன்னு சிம்பிளாக. அதை வந்து HTTP யூஸ் பண்ணி கிரியேட் சர்வர், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருந்தோம். 8000 போர்ட்டில் லிசன் பண்ணியிருந்தோம். அந்த சர்வரை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நோட் hello.jsனா சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் நேம் ராஜேஷ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கெட் ரெக்வஸ்டில் போகிற டேட்டாவை எடுத்து எனக்கு அங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு ஜேசன்னா. ஸோ இது வந்து சிம்பிளான சர்வர். இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேம் ஒர்க்னா ஆல்ரெடி ப்ரீ பில்ட் ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஜாவாவில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அப்புறம் PHP இந்த லாராவெல் ஃப்ரேம் ஒர்க், ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு கோலையும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு, கோ லாங்குவேஜ். ஸோ ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்போது டெவலப்பர்ஸ்க்கான பாய்லர் பிளேட் கோட் வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்க திரும்பி எழுதுகிற கோட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இப்போ எக்ஸ்பிரஸோடைய அஃபிஷியல் சைட்டுக்கு போனால் இங்கே வந்து கெட்டிங் ஸ்டார்டட் இருக்கும். இதில் மேக் டைரக்டரி பண்ணி இனிட் கொடுக்க சொல்கிறாங்க. இனிட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, நம்ம இந்த கோடை வந்து கிரியேட் பண்ணணும். பட் இதுலேயே நீங்கள் இது பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தோன்னா எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் ஜென்ரேட்டர் அப்படி ஒரு டூல் இருக்குது, அப்ளிகேஷன் ஜென்ரேட்டர் டூல். இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிடலாம். நான் இதை எடுத்துக்கிறேன், npx எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர். ஸோ இங்கே நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நோட் எக்ஸ்பிரஸ்னு கொடுத்து இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணி npx எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர், அவ்வளோதான். நமக்கு வந்து இங்கே டிஃபால்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இப்போ எல்எஸ் பண்ணால் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போய் npm இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம npm இன்ஸ்டால் கொடுப்போம். npm இன்ஸ்டால் ஆங்குலரில் பார்த்த மாதிரி தான். package.json எடுத்து package.jsonலேருந்து என்னென்ன சப்போர்ட்டிங் வேணுமோ அது எல்லாத்தையும் நோட் மாடியூல் அப்படிங்கிறதுல டவுன்லோட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்குள்ள app.jsல பார்த்தா நமக்கு டிஃபால்ட் கோடு ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு package.jsonலேயும் பார்த்தோன்னா ஸ்டார்ட்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ எய்தர் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், செட் debug ஈக்குவல் டு my app உள்ள npm unstart. ஸோ ஃபஸ்ட் இந்த டீபக்கை கொடுத்துட்டு npm ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் npm ஸ்டார்ட் கொடுப்போம். npm ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோடைய போர்ட் எங்கே இருக்குன்னா பின்குள்ள www நோடோட இந்த போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். சர்வர் போர்ட் 3000. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் :3000 தான் நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வெல்கம் டு எக்ஸ்பிரஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் இப்போ ஃபைலை வந்து போய் சேஞ்ச் பண்ணினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஒரு டைமும் நம்ம கண்ட்ரோல் C கொடுத்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இஷ்யூக்காக ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் நோட்மான். இந்த நோட்மான் பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் C கொடுத்துட்டு நோட்மான் இன்ஸ்டால் இன்ஸ்டால் G கொடுத்துக்கிறேன் குளோபலி. ஸோ package.json ஓப்பன் பண்ணி இங்கே ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, இதை கீழே இன்னொரு என்ட்ரி போட்டுப்போம். இது வந்து டெவ்னு வச்சுப்போம். இங்கே NODEMON சேம். இப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம npm run devனு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சர்வர், நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து இப்போ டெவ் யூஸ் பண்ண போகிறோம் நோட்மான். ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே ஸ்டார்டிங் வாட்சிங்னு வந்துட்டு பாருங்க, ஸ்டார் எல்லா ஃபைலுமே வாட்ச் பண்ணுது.
நம்ம ஜேஎஸ்ல போய் ஒரு சேவ் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே ரீஸ்டார்டிங்னு வந்துடுச்சு பாருங்க. ரீஸ்டார்டிங் இன்னொரு சேஞ்ச் கொடுக்குறேன், இங்கே ரீஸ்டார்டிங் வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ண இங்கே சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக கிடச்சிடும். மஸ்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும், நமக்கு ஈஸியாக நோட்டில் கோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். இதில் எப்படி நமக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். மீதி வீடியோஸ் ஆங்குலரில், ஜாவா, அப்புறம் நோட், மீதி டெக்னாலஜிஸ்லாம் இப்போ தான் வரும். ஸோ இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள்.